வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. ஆனால் அந்த கனவை யதார்த்தமாக மாற்றுவதில் பலருக்கு தயக்கம் இருக்கிறது. நாம் இப்போது இருப்பது 2026ஆம் ஆண்டு. உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம், பொருளாதாரம், மனித உறவுகள் என அனைத்தும் புதிய பரிணாமத்தை எட்டிவிட்டன. இந்த வேகமான ஓட்டத்தில் நீங்கள் மட்டும் இன்னும் அதே பழைய வழிமுறைகளை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாமல் திணறுகிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு. காலம் மாறினாலும் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை சூத்திரங்கள் மாறுவதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ராஜதந்திரத்தின் பிதாமகன் ஆச்சாரிய சாணக்கியர் வகுத்துக் கொடுத்த சில ரகசியங்கள் இன்றும் காலாவதியாகவில்லை. மாறாக இன்றைய நவீன காலத்திற்கு அவை மிக அவசியமாக மாறியிருக்கின்றன. இன்றைய இந்த வீடியோவில் 2026இல் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய சாணக்கியர் கூறும் அந்த 5 மகா ரகசியங்களை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு வழிகாட்டி. வரும் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் சிந்தனை மாறப்போகிறது, உங்கள் செயல் மாறப்போகிறது, மிக முக்கியமாக உங்கள் எதிர்காலமே மாறப்போகிறது. தயாரா? வாருங்கள் அந்த ரகசியங்களுக்குள் செல்லலாம். ரகசியம் 1. உங்கள் ரகசியத்தை ரகசியமாக வைத்திருங்கள். நண்பர்களே, முதல் ரகசியத்திற்குள் நுழையலாம். சாணக்கியர் கூறுகிறார், உங்கள் மனதில் இருக்கும் திட்டங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதை ரகசியமாகவே வைத்திருங்கள். மௌனமாகச் செயல்படுங்கள். இன்றைய சமூக வலைதள யுகத்தில் நாம் ஒரு சிறு விஷயத்தைச் செய்தாலும் உடனே அதை இன்ஸ்டாகிராமிலோ வாட்ஸ்அப்பிலோ பதிவிடுகிறோம். நான் இதை படிக்கப் போகிறேன், நான் இந்த பிசினஸை தொடங்கப் போகிறேன், நான் இந்த ஊருக்குச் செல்லப் போகிறேன் என்று உலகிற்கு அறிவிக்கிறோம். ஆனால் சாணக்கியர் இதை ஏன் தவறு என்கிறார்? நீங்கள் ஒரு இலக்கை வெளிப்படையாகச் சொல்லும்போது உங்கள் மூளை அதை ஏற்கனவே அடைந்துவிட்டதாக ஒரு போலியான டோபமைன் திருப்தியை அடைந்து விடுகிறது. இதனால் அந்த இலக்கை அடைய தேவையான அந்த தீவிர உழைப்பு உங்களிடம் குறைந்து விடுகிறது. இதைத்தான் டார்கெட் கான்டாக்ஷன் என்கிறார்கள். அடுத்ததாக, உங்கள் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் அதை வரவேற்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? பல நேரங்களில் உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்கள் திட்டத்தின் மீது தங்கள் பயத்தை பிரதிபலிப்பார்கள். இது சரிப்பட்டு வராது, இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் உனக்கு தேவையா என்று அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு விதமான தயக்கத்தை விதைக்கும். உங்கள் கனவு இன்னும் முளைக்காத விதையாக இருக்கும்போதே மற்றவர்களின் எதிர்மறை விமர்சனங்கள் அதை நசுக்கிவிடும். சாணக்கியர் இதனால்தான் சொன்னார், உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் வரை அது உங்கள் மனதிற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் வெற்றி மட்டுமே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் போராட்டங்கள் அல்ல. 2026இல் தகவல் தொழில்நுட்பம் பெருகிவிட்டது. எல்லா விஷயங்களும் வெளிப்படை. ஆனால் ஒரு வெற்றியாளன் என்பவன் மர்மமானவனாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வேட்டையாடும்போது சத்தம் போட்டால் விலங்குகள் தப்பித்துவிடும். அதேபோல்தான் வாழ்க்கையிலும். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக திட்டமிடுங்கள். நீங்கள் எப்போது விழித்திருக்கிறீர்கள், எப்போது தூங்குகிறீர்கள், எப்போது வேலை செய்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று உலகிற்கு தெரியாதபோதுதான் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. எதிரிகளோ அல்லது பொறாமைப்படுபவர்களோ உங்களை கணிக்க முடியாத ஒரு நிலையே உங்கள் மிகப்பெரிய பலம். செயல்முறை விளக்கம் சரி. இதை எப்படி 2026இல் செயல்படுத்துவது? விதி 1. உங்கள் முக்கியமான இலக்குகளை மிக நெருக்கமானவர்களிடம் கூட விவாதிக்காதீர்கள். உங்களை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே கூட இருக்கட்டும். விதி 2. உங்கள் வெற்றியை முடிவுகளின் மூலம் காட்டுங்கள், வார்த்தைகளால் அல்ல. விதி 3. ஒரு செயலை முடிக்கும் வரை அதை பற்றி எந்த பதிவும் சமூக வலைதளங்களில் போடாதீர்கள். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல்.
நீர் வீழ்ச்சி ஆர்ப்பரிக்கும், ஆனால் ஆழ்ந்த கடல் அமைதியாக இருக்கும். சமுத்திரம் போன்ற ஆழமான அறிவுள்ள வெற்றியாளனாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் உங்கள் வாயை மூடி உங்கள் மூளையை திறந்து செயலில் இறங்குங்கள். இன்று முதல் உங்கள் லட்சியம் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். உங்கள் கைகளில் அதன் வெற்றிக் கனி மட்டும் இருக்கட்டும். ரகசியமாகச் செயல்படுங்கள். சாதனை சத்தமாக ஒலிக்கட்டும். ரகசியம் 2. காலத்தின் மதிப்பு நேரத்தின் விலை என்ன? நண்பர்களே, சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், கடினமான வேலைகளை கூட சரியான நேரத்தில் செய்தால் எளிதாகிவிடும். ஆனால் சரியான நேரத்தை தவறவிட்டால் எளிய வேலையும் மலையளவு கஷ்டமாகத் தோன்றும். 2026இல் நாம் வாழ்கிறோம். நம் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களில் உலகம் சுருங்கிவிட்டது. ஆனால் விசித்திரம் என்னவென்றால், உலகமே நம் கையிலிருந்தும் நம்மிடம் இல்லாமல் போனது அந்த நேரம் மட்டும்தான். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்து விடலாம். உறவுகளை இழந்தால் மீண்டும் உருவாக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நொடி கடந்துவிட்டால் அது மீண்டும் வராது. நீங்கள் இன்று 1 மணி நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையின் 1 மணி நேரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 2026இன் கவனச்சிதறல்கள். இன்றைய காலகட்டத்தில் நம் கவனத்தை திசை திருப்ப 1000 விஷயங்கள் உள்ளன. ஒரு சிறிய நோட்டிபிகேஷன், ஒரு சமூக வலைதள ரீல் அல்லது ஒரு தேவையற்ற அரட்டை. இவை ஒவ்வொன்றும் உங்கள் கனவைச் சிதைக்கும் ஆயுதங்கள். சாணக்கியரின் காலத்தில் எதிரிகள் கத்தியால் தாக்கினார்கள். இன்று உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும்போது இடையில் வரும் சிறிய கவனச்சிதறல்களை புறக்கணியுங்கள். இதோ 5 நிமிடத்தில் பார்த்துவிட்டு திரும்பலாம் என்று நீங்கள் எடுக்கும் அந்த முடிவுதான் உங்கள் வெற்றியை 5 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் கோல்டன் ஹவர்ஸ். சாணக்கியரின் ராஜதந்திரத்தில் நேர மேலாண்மைக்கு முதலிடம் உண்டு. உங்கள் நாளின் 24 மணி நேரமும் சமமானவை அல்ல. உங்கள் மூளை மிகச் சிறப்பாக செயல்படும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. அது அதிகாலையாக இருக்கலாம் அல்லது நள்ளிரவாக இருக்கலாம். அந்த நேரத்தை உங்கள் மிக கடினமான முக்கியமான பணிகளுக்காக மட்டும் ஒதுக்குங்கள். அதைத்தான் நான் கோல்டன் ஹவர்ஸ் என்று அழைக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்ய எவரையும் அனுமதிக்காதீர்கள். அந்த 2 மணி நேர உழைப்பு மற்றவர்கள் செய்யும் 10 மணி நேர உழைப்பிற்குச் சமமானது. முடிவுரை. நேரத்தின் ராஜா நீங்களே. இறுதியாக ஒன்று சொல்கிறேன். உங்கள் நேரத்தை யார் தீர்மானிக்கிறார்கள்? உங்கள் போனா, உங்கள் நண்பர்களா அல்லது உங்கள் இலக்கா? நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற விரும்பினால் காலத்தின் அடிமையாக இருக்காதீர்கள், காலத்தின் ராஜாவாக இருங்கள். சாணக்கியர் காட்டிய வழிமுறை இதுதான். நேரத்தை சரியாக திட்டமிடுபவன் விதிமுறைகளையும் மாற்றியமைக்கிறான். இன்று ஒரு முடிவெடுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை இனி செலவிட மாட்டேன் என்று. உங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்கள் லட்சியத்திற்கான முதலீடு. அதை சரியாக முதலீடு செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். ரகசியம் 3. சரியான மனிதர்களைத் தேர்ந்தெடுங்கள். மனிதர்களின் தாக்கம். நண்பர்களே, வாழ்க்கையின் 3வது பெரிய ரகசியம் இதுதான். சாணக்கியர் கூறுகிறார், உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக வளர விரும்பினால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் குணங்களை கவனியுங்கள். உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்கள் ஒரு பக்கம் இருக்க, உங்களைச் சிறுமைப்படுத்தும் அல்லது உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் நபர்கள் மறுபக்கம் இருப்பார்கள். நீங்கள் யாருடன் நேரத்தைச் செலவிடுகிறீர்களோ நீங்கள் மெதுவாக அவர்களைப் போலவே மாறத் தொடங்குவீர்கள். இதுதான் இயல்பு. புத்திசாலித்தனமான எதிரி எதிராக முட்டாள் நண்பன். சாணக்கியரின் மிக முக்கியமான அறிவுரை இதுதான். உங்களுக்கு தீங்கு செய்யும் முட்டாளான நண்பனை விட உங்களை எதிர்க்கும் புத்திசாலியான எதிரி எவ்வளவோ மேல். ஏன் இதைச் சொல்கிறேன்? ஒரு புத்திசாலியான எதிரி உங்கள் பலவீனத்தை காட்டுவான். அதன் மூலம் நீங்கள் உங்களைச் செதுக்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு முட்டாளான நண்பன் நீங்கள் தவறு செய்யும்போது கூட உங்களை புகழ்ந்து பேசுவான்.
அதுவே உங்கள் அழிவுக்கு காரணமாகும். 2026 காலகட்டத்தில் உங்கள் நெட்வொர்க் தான் உங்கள் நெட் வொர்த். தேவையற்ற நட்பு வட்டத்தில் சிக்கி உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காதீர்கள். சரியான நபர்களை எப்படி கண்டறிவது? சரியான நபர்களை எப்படி அடையாளம் காண்பது? சாணக்கியர் சொல்லும் அளவுகோல் எளிமையானது. உங்கள் கனவுகளை கேலி செய்யாதவர்கள், நீங்கள் தோல்வியுற்றாலும் உங்களை விட்டு விலகாதவர்கள், அதே சமயம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள். இவர்களே உங்கள் உண்மையான கூட்டாளிகள். தொழில் ரீதியாக பார்த்தால் உங்களை விட அறிவில் சிறந்தவர்களுடன் பழகுங்கள். எப்போதும் ஒரு குழுவில் நீங்கள்தான் மிகவும் புத்திசாலியான நபர் என்றால் நீங்கள் தவறான குழுவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை விட பெரிய கனவுகளை கொண்டவர்களுடன் சேருங்கள். அப்போதுதான் உங்கள் பார்வையும் உங்கள் உழைப்பும் உயரும். முடிவுரை: விழிப்புணர்வுடன் இருங்கள். நண்பர்களே, நட்பு என்பது சலுகை அல்ல, அது ஒரு தேர்வு. இன்று ஒரு சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை மேலே தூக்குகிறார்களா அல்லது கீழே இழுக்கிறார்களா? மாற்றம் என்பது வலி நிறைந்ததுதான். சில நேரங்களில் சிலரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டியிருக்கும். அது கடினமாக தெரிந்தாலும் உங்கள் லட்சியத்திற்காக அதை செய்தே ஆக வேண்டும். சாணக்கியர் காட்டிய இந்த ராஜதந்திரம் உங்களை பாதுகாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கூட்டாளிகள் சரியாக இருந்தால் பாதி வெற்றியை நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள். ரகசியம் 4: அறிவே அழியாத செல்வம். கற்றல் ஒரு தொடர் பயணம். நண்பர்களே, வாழ்க்கையின் 4வது ரகசியத்திற்கு வருகிறோம். சாணக்கியர் கூறுகிறார், கல்வி என்பது மனிதனின் மிகச்சிறந்த நண்பன். கற்றவன் எங்கும் மதிக்கப்படுகிறான். அழகு மற்றும் இளமை அழியக்கூடியவை, ஆனால் அறிவு மட்டும் ஒருவனை என்றும் அழியாமல் வைத்திருக்கும். 2026ஆம் ஆண்டில் நாம் நிற்கிறோம். இன்று தொழில்நுட்பம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறுகிறது. நேற்று நீங்கள் கற்றுக்கொண்ட திறமை இன்று பழையதாகி போகலாம். உலகில் வேகமாக முன்னேறும் மனிதர்களின் ஒரே ரகசியம் இதுதான். அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்வதை நிறுத்துவதில்லை. நீங்கள் நான் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் என்று எப்போது நினைக்கிறீர்களோ அன்றே உங்கள் வளர்ச்சி நின்றுவிடுகிறது. 2026இன் தேவை என்ன? இன்று தகவல் எளிதாக கிடைக்கிறது. ஆனால் அதை அறிவாக மாற்றுவது எப்படி? சாணக்கியர் அறிவுறுத்தியது போல, வெறுமனே புத்தகங்களை படிப்பது மட்டும் கல்வி அல்ல. நடப்பவற்றை உற்று நோக்குவதும் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதும் தான் உண்மையான கல்வி. AI, பிசினஸ், சைக்காலஜி, தலைமை பண்பு இவை அனைத்தும் 2026இல் வெற்றிக்கான திறவுகோல்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் பொழுதுபோக்கிற்காக மொபைல் போனை பயன்படுத்தும்போது நீங்கள் அதை ஒரு கற்றல் கருவியாக பயன்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஒதுக்குங்கள். ஒரு வருடத்தில் நீங்கள் மற்றவர்களை விட 365 மடங்கு முன்னேறியிருப்பீர்கள். புத்திசாலித்தனமான முதலீடு. சாணக்கியர் சொன்னார், செல்வத்தை விட அறிவு உயர்ந்தது. ஏனெனில் செல்வத்தை திருட முடியும், ஆனால் அறிவை திருட முடியாது. நீங்கள் உங்களை புத்திசாலித்தனமான மனிதனாக மாற்றத்தரும் ஒவ்வொரு முயற்சியும் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க பணம் தேவைப்படலாம், ஆனால் அந்த பிசினஸை நடத்த அறிவு மிக முக்கியம். பணம் காலியாகலாம், ஆனால் அந்த அறிவு இருந்தால் மீண்டும் அந்த பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்கள் மூளையை தீட்டத் தீட்ட அது வைரம் போல மின்னும். இன்று நீங்கள் முதலீடு செய்யும் கல்வி நாளை உங்களுக்கு பல மடங்கு வட்டியை கொடுக்கும். முடிவுரை: கற்கும் இயந்திரமாக மாறுங்கள். நண்பர்களே, 2026இல் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் உங்களை ஒரு கற்கும் இயந்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கேள்வி கேட்கத் தயங்காதீர்கள். தோல்விகளைக் கண்டு பயப்படாமல்
இந்த தோல்வி எனக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று யோசியுங்கள். சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது களத்தில் மட்டுமல்ல, அவரது அறிவின் துணையோடுதான். உங்களிடம் இருக்கும் அந்த அறிவை யாரும் பிடுங்க முடியாது. அதுவே உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். இன்றே தொடங்குங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அறிவுதான் உங்கள் வெற்றியின் நிரந்தர அடையாளம். ரகசியம் 5. வீழாத மன உறுதியே வெற்றியின் சிகரம். சவால்களே வாழ்க்கையின் அழகு. நண்பர்களே, நாம் பயணத்தின் இறுதி ரகசியத்திற்கு வந்துவிட்டோம். சாணக்கியர் கூறுகிறார், எறும்பு கூட விடாமுயற்சியால் மலையைத் தாண்டும். இலக்கை அடையும் வரை ஓயாதவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்க்கை என்பது பூப்பாதை அல்ல. நீங்கள் ஒரு பெரிய கனவை காணும்போது அந்த இலக்கை அடைய உங்கள் பாதை கற்களும் முட்களும் நிறைந்ததாகத்தான் இருக்கும். பலரும் இந்த இடத்தில்தான் தோல்வியடைகிறார்கள். என்னால் முடியவில்லை என்று பாதியில் திரும்பிவிடுகிறார்கள். ஆனால் சாணக்கியர் எதைக் கற்றுத்தந்தார் தெரியுமா? சவால்கள் வரும்பொழுது பயந்து ஓடுவதல்ல, அந்தச் சவால்களுக்குள் இருக்கும் வாய்ப்பைக் கண்டறிந்து அதை தகர்ப்பதுதான் வாழ்க்கை. அவமானங்களை உரமாக்குங்கள். சாணக்கியரின் வாழ்க்கையை பாருங்கள். எத்தனை அவமானங்கள், எத்தனை துரோகங்கள். அவர் ஒரு சாதாரண பிராமணனாக இருந்து அன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான மௌரிய பேரரசை உருவாக்கினார். அவர் சோர்ந்து போயிருந்தால் இன்று வரலாறு அவரை தெரிந்திருக்காது. உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை பார்த்துச் சிரிக்கலாம், உன்னால் இது முடியாது என்று சொல்லலாம். அந்த விமர்சனங்கள் உங்கள் நம்பிக்கையைச் சிதைக்க அனுமதிக்காதீர்கள். அவமானங்களை உங்களின் பலவீனமாக பார்க்காதீர்கள். அவற்றை உங்களின் வேகத்தை அதிகரிக்கும் உரமாக பயன்படுத்துங்கள். சாணக்கியர் சொன்னார், உன்னை துச்சமென நினைப்பவர்களே, நீ உயரப் பறக்க வேண்டியதற்கான தூண்டுதல். விடாமுயற்சி எதிராக பிடிவாதம். இங்கே ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கிறது. விடாமுயற்சி வேறு, பிடிவாதம் வேறு. உங்கள் இலக்கு மாறக்கூடாது, ஆனால் அதை அடையும் முன் முறை மாறலாம். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு ஜன்னல் வழியாகச் செல்லுங்கள். 2026இல் டெக்னாலஜி மாறுகிறது, சூழல் மாறுகிறது. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும் பாதையில் காலத்திற்கேற்ப உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் ஒருபோதும் இலக்கை மட்டும் கைவிடாதீர்கள். ஒரு சிற்பி கல்லை உடைக்கும்போது 1000 அடிகள் வரை கல் உடையாமல் இருக்கலாம். ஆனால் 1001வது அடி அந்த கல்லை உடைத்து அழகான சிலையாக மாற்றும். அந்த 1000 அடிகள் வரை பொறுமையை கடைப்பிடிப்பவனே சிற்பி. உங்கள் வாழ்விலும் அந்த பொறுமை மிக அவசியம். இங்கே ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கிறது. விடாமுயற்சி வேறு, பிடிவாதம் வேறு. உங்கள் இலக்கு மாறக்கூடாது, ஆனால் அதை அடையும் முறை மாறலாம். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு ஜன்னல் வழியாகச் செல்லுங்கள். 2026இல் டெக்னாலஜி மாறுகிறது, சூழல் மாறுகிறது. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும் பாதையில் காலத்திற்கேற்ப உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் ஒருபோதும் இலக்கை மட்டும் கைவிடாதீர்கள். ஒரு சிற்பி கல்லை உடைக்கும்போது 1000 அடிகள் வரை கல் உடையாமல் இருக்கலாம். ஆனால் 1001வது அடி அந்த கல்லை உடைத்து அழகான சிலையாக மாற்றும். அந்த 1000 அடிகள் வரை பொறுமையை கடைப்பிடிப்பவனே சிற்பி. உங்கள் வாழ்விலும் அந்த பொறுமை மிக அவசியம். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 5 ரகசியங்களும் வெறும் அறிவுரைகள் மட்டுமல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மந்திரங்கள். இந்த வீடியோவின் சாராம்சம் என்னவென்றால், வெற்றி என்பது அதிர்ஷ்டத்திலோ அல்லது மற்றவர்களின் கருணையிலோ இல்லை. அது நீங்கள் மறைமுகமாகச் செய்யும் கடின உழைப்பிலும், காலத்தை மதிக்கின்ற உங்கள் கட்டுப்பாட்டிலும், சரியான மனிதர்களை தேர்ந்தெடுப்பதிலும், ஓயாத கற்றலிலும், வீழாத விடாமுயற்சியிலும் தான் இருக்கிறது. சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி காட்டினார் என்றால், உங்களால் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை ஏன் உருவாக்க முடியாது? உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை நீங்களே தடுத்துக் கொள்ளாதவரை உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரம். அதை நீங்கள்தான் எழுத வேண்டும். இந்த பயணம் இதோடு முடிவடையவில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற, உங்களை சரியான பாதையில் அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன்.
நீங்கள் இன்னும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அதேபோல் அடுத்தடுத்த வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்துவிடுங்கள். நமது இந்த உயர்வு பாதை பயணத்தில் இணைந்திருங்கள். உங்கள் முன்னேற்றமே என் இலக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள், சாதனையோடு இருங்கள். நன்றி.